சிவனையே ஏன் கருப்பசாமி சாட்டைனால அடிச்சாருன்னு பாப்போம். இந்த ஸ்டோரி மதுரை பக்கத்துல சதுரகிரியில இருக்கும் பிலாமரத்தடி கருப்பண்ணசாமியோட கதை. கருப்பண்ணசாமி காவல் தெய்வமா இருந்திருக்காரு. அவரோட காவலை சோதிச்சு பார்க்க நினைச்ச சிவபெருமான் மாறு வேஷத்துல கருப்பசாமி காவல்ல இருந்த பசுமாட்டிலேருந்து பால் கறந்து தினமும் சிவன் குடிச்சு வந்திருக்காரு. ஒரு நாள் அப்படி பால் திருட்டுத்தனமா குடிச்சிட்டு இருக்கும் போது கருப்பசாமி பாத்துடுறாரு. தன்கிட்ட இருந்த சாட்டைனால சிவனை தெரியாம அடிச்சிடுறாரு. காவல் காக்குறதுல கருப்பசாமியை யாராலையும் முஞ்ச முடியாதுன்னு சொல்லி தன்னோட விஸ்வரூபத்தை காமிச்சு ஆசி வழங்கி இருக்காருன்னு அந்த ஊர் மக்கள் இன்னும் சொல்றாங்க. எல்லா ஊர்லயும் கருப்பசாமிய காவல் தெய்வமா வழிபடுறாங்க. தமிழ்நாட்டுல எல்லா கிராமத்திலயும் கருப்பசாமி கோவில் இருக்கும். அதோட அதிகமான பெண் தெய்வ கோவில்கள்ல காவல் தெய்வமா கருப்பசாமி இருப்பாரு. ஐயனாரும் சிவன் விஷ்ணுவுக்கு பிறந்தவர் தான் சொல்றாங்க. ஐயனார் கோயில்லையும் கருப்பசாமி காவல் தெய்வமா இருப்பாரு. பகவான் பரசுராமர் தான் கேரளால 6 ஐயப்பன் சிலையை உருவாக்கி பிரதிஷ்டை செஞ்சார்னு சொல்றாங்க.